என் பெயர் சுகந்தி. எனக்கு 22 வயதாகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது அப்பாவும் மட்டும்தான். என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே எனது அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். இப்படி இருக்க எங்கள் குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில்தான் இருந்தது. எனது அப்பாவும் ஏதோ கிடைக்கும் வேலையை செய்து என்னை படிக்க வைத்து வந்தார். நான் மிகவும் அழகாக இருப்பதால் நான் படிக்கும் பொழுதே எங்கள் வீட்டை தேடி நிறைய திருமண வரங்கள் வந்தது. ஆனாலும் எனது அப்பா, நான் இப்பொழுது என் மகளை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறேனோ இல்லையோ, ஆனால் அவள் படித்துவிட்டு வருங்காலத்தில் நல்ல வேலைக்கு சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என என்னை படிக்க வைத்தார். நானும் நன்றாக படிக்கவும் செய்தேன். நான் இதை நினைத்து என் அப்பா என்னை மிகுந்த கஷ்டத்திற்கு இடையில் படிக்க வைக்கிறார். அதனால் நான் படித்துவிட்டு அவரை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென என்னுடைய சுடிதாரின் துப்பட்டாவை யாரோ பிடித்து இழுப்பது போல இருந்தது. நான் பயந்து போய் யாரென்று திரும்பி பார்க்க அது ஒருவருடைய பைக்கின் இடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்தது தெரிய வந்தது. அந்த பைக்கின் பக்கத்திலேயே பைக்குக்கு சொந்தக்காரர் அமர்ந்திருந்தார். அவர் பெயர் கிஷோர். பிறகு அவர் எனக்கு அந்த துப்பட்டாவை எடுத்துவிட்டார். நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டேன். இப்படியே போக நான் கல்லூரிக்கு செல்லும் போதெல்லாம் கிஷோர் என்னை பார்க்க அந்த இடத்திற்கு வந்து விடுவார். அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தும் நான் கண்டுகொள்ளாதது போல சென்று விடுவேன். இப்படி இருக்க எனக்கு ஒரு புத்தகம் வாங்க வேண்டியது இருந்தது. கடைக்காரரிடம் அந்த புத்தகத்தின் விலையை கேட்க அவர் அதிகமாக சொன்னார். என்னிடம் பணம் இல்லாததால் அந்த புத்தகத்தை நான் வாங்காமல் நின்று கொண்டிருக்க திடீரென என் பக்கத்தில் வந்த கிஷோர் எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தார். அவரிடம் நான் வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் பரவாயில்லை, என்ன உங்க நண்பனா நினைச்சு இதை வாங்கிக்கோங்க என்று அந்த புத்தகத்தையும் வாங்கி கொடுத்தார். பிறகு நானும் அதை வாங்கி கொண்டேன். இப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாய் நானும் அவரும் பழக ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்திற்கு மேல் என் மேல் அவருக்கு காதல் ஏற்பட்டது. அவரிடம் என் குடும்ப சூழ்நிலை இதுதான், அதனால் என்னால் காதலெல்லாம் செய்ய முடியாது என்று கூறி மறுத்துவிட்டேன். கிஷோரின் குடும்பமோ வசதியான குடும்பம். அவருடைய அம்மா அந்த ஊரின் பிரசிடென்ட். அப்பா வீட்டை பார்த்து கொண்டு இருப்பாராம். அந்த ஊரில் அவர்களுக்கு நிறைய செல்வாக்கும் நிறைய சொத்துக்களும் இருக்கின்றனர். இப்படி இருக்க நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். அவர் என்னை வெளியில் அழைத்துச் செல்வார். எனக்கு தேவையானதையெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் என் அம்மா இறப்பதற்கு முன் எனக்கு ஆசையாய் வாங்கி கொடுத்த ஒரு செயினை என் கழுத்தில் அணிந்திருக்க அந்த செயின் எங்கேயோ தவறி விழுந்து தொலைந்து போனது. அதை யோசித்து கொண்டே நான் அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது கிஷோர் அங்கே வந்து நான் அழுததை பார்த்து, அவர் ஏன் இப்படி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்க நானும் நடந்ததை பற்றி சொன்னேன். சரி, கவலைப்படாதே என்று அவர் எனக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவர் என் மேல் காட்டிய அன்பினாலும் பாசத்தினாலும் நான் போக போக அவரை காதலிக்க முடிவெடுத்து அவர் காதலுக்கு என் சம்மதத்தையும் தெரிவித்தேன். இப்படியே எங்கள் காதல் மிகவும் சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது. அவர் என்னை மிகவும் அன்பாய் பார்த்து கொண்டார். நான் கேட்டது அனைத்தையும் வாங்கி கொடுத்தார். ஒரு நாள் என் பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது அவர் எனக்கு ஒரு செல்போனை கிஃப்டாக கொடுத்தார். ஆனால் இந்த செல்போனை நான் வைத்திருந்தால் எனது அப்பா ஏதாவது சந்தேகப்படுவார் என வேண்டாம் என்று கூறிவிட்டேன். மறுபக்கம் கிஷோரும், இந்த செல்போனை நீ வாங்கி கொள்ளவில்லை என்றால் நான் இனிமேல் உன்னை சந்திக்க வரமாட்டேன் என்று கூறினார். அவர் அப்படி சொல்லியதும் என் மனம் வாடிப்போனது. உடனே கிஷோரிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது என்று கூற உடனே கிஷோரும், நான் சும்மா சொன்னேன், நீ பயப்படாத என்று சமாளித்தார். இப்படியே அவர்களது காதல் எல்லோரையும் போலவே மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. அவர்கள் வெளியே சுற்றுவது என இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் தன் நண்பனின் வீட்டிற்கு சுகந்தியை கிஷோர் அழைத்துச் சென்றான். அங்கே சென்றவன் அவளை கண்ணை மூடச் சொல்லி அவள் கழுத்தில் ஒரு தங்கச் செயினை அணிந்துவிட்டான். அவன் அந்த தங்கச் செயினை சுகந்திக்கு வாங்கி கொடுத்ததும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். தன் நண்பனின் வீட்டில் 2 பேர் மட்டும்தான் இருந்தனர். அப்பொழுது அந்த செயினை அழித்துவிட்டு சுகந்தியை கிஷோர் கட்டியணைத்து முத்தம் கொடுத்தான்.
ஆனால் அது சுகந்திக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் என்ன பண்றீங்க, என்னை விடுங்க என கோபப்பட்டாள். உடனே அவன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த வீட்டில் உள்ள சாமி அறைக்கு அவளை அழைத்துச் சென்று அவளுக்கு குங்குமத்தை வைத்து விட்டான். இந்த ஜென்மத்தில் நீதான் என்னோட மனைவி, நமக்கு சாட்சியா இந்த சாமி இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா என்னோட அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கிக்கிட்டு நம்ம ஊர் அறிய திருமணம் செய்து கொள்வோம் என்று அவளை தனிமையில் இருக்க சம்மதிக்க வைத்தான். அவளும் அதற்கு சம்மதிக்க இருவரும் தனிமையில் இருந்தனர். இப்படியே இருக்க இருவரும் பழகி 8 மாதங்கள் ஆனது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுகந்தியை அழைத்து கிஷோர் அவளிடம் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். இது போக போக சுகந்திக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் சுகந்தி கிஷோருக்கு கால் செய்து, நம்ம 2 பேரும் பழகி 8 மாதம் ஆகுது. நீ கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிற, ஆனால் எதுவும் பேச மாட்டேங்கிற. நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி எப்போ பேச போகிற என்று கேட்க, கிஷோரும் அவள் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்ப ஆரம்பித்தான். இப்படி இருக்க சுகந்தியின் அப்பா வேலைக்கு சென்றுவிட்டு, எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு கொடுமா என்று அவளை அழைத்தார். சரி என்று அவருக்கு சாப்பாடு எடுக்கச் சென்ற சுகந்தி திடீரென வாந்தி எடுத்தாள். கொஞ்ச நேரத்தில் அவளுடைய அப்பாவின் முன்பே மயங்கி கீழே விழுந்தாள். அதை பார்த்த சுகந்தியின் அப்பா தன் மகளுக்கு என்ன ஆச்சு என்று பதற்றத்துடன் வேகமாக மருத்துவமனைக்கு அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தார். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர் சுகந்தி கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்து அவளுடைய அப்பாவிடம் இதை பற்றி கூறினார். உடனே அவர் அதிர்ச்சியடைந்தார். அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் மகளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. ஆனால் அவள் எப்படி கர்ப்பமாக ஆகி இருக்கிறாள்? இது ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் நம் மானமே போய்விடுமே. ஊரில் தலை காட்ட முடியாது என அவரும் அழ ஆரம்பித்தார். பிறகு மருத்துவமனையில் மயக்கத்தில் இருந்த சுகந்தி எழுந்து, அப்பா ஏன் அழுகிறீங்க, எனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க, அவர் அழுகையுடன், உன் வயிற்றுல ஒரு கரு உண்டாயிருக்கான், அதுக்கு காரணம் யாரு என்று கேட்க, சுகந்திக்கு அவரிடம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பிறகு, அப்பா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் கிஷோர்னு ஒரு பையனை காதலிச்சேன் என்று சுகந்தி கூற, உடனே அவளுடைய அப்பாவிற்கு கோபம் வந்தது. ஆனால் தன் அம்மா இல்லாமல் ஆசையாக வளர்த்த மகள் என்பதால் அவளை அடிக்காமல் விட்டுவிட்டார். பிறகு சுகந்தியும், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். உடனே அவளுடைய அப்பா, சுகந்தி, ஏழைங்க கிட்ட மானம் மரியாதை மட்டும்தான் இருக்கு, ஆனா நீ அதையும் இழந்துட்டு வந்து நிற்கிற என்று அழுகையுடன் கூறினார். நான் உன்னை பற்றி நிறைய கனவு கண்டேன், உன்னை நல்ல இடமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற என்று அழ ஆரம்பித்தார். பிறகு தன் மகளுக்கு நேர்ந்ததை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என கிஷோரின் வீட்டிற்கு சென்றார். அங்கு சென்று நடந்த உண்மையை அனைத்தையும் கிஷோரின் அம்மாவிடமும் அப்பாவிடமும் கூறினார். கிஷோரின் அம்மாவின் பெயர் மீனாட்சி. சுகந்தியின் அப்பா மீனாட்சியிடம், உங்க பையனால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு என்று நடந்ததை கூற, மீனாட்சி தன் மகன் கிஷோருக்கு சாதகமாக, என் மகனை பற்றி எனக்கு தெரியும், நீங்க அவனை பற்றி தப்பா சொல்லாதீங்க என்று கோபத்துடன் சுகந்தியின் அப்பாவை திட்ட ஆரம்பிக்க, உடனே சுகந்தியின் அப்பா கிஷோரிடம், கிஷோர் நடந்ததை சொல்லுப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆசையை காமிச்சு அவ கூட தப்பு பண்ணி இருக்க, நீ உண்மையிலேயே அவளை காதலிக்கிறனா, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லு என்று கூற, கிஷோர் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். உடனே மீனாட்சி அவரை, ஒரு நல்ல துணி போடக்கூட உனக்கெல்லாம் வைக்கல, நீ மாடி வீட்டில் வாழ ஆசைப்படுறியா, எங்களை மாதிரி பணக்காரவங்க மேலே பழி போட்டால் நாங்கள் பணம் கொடுப்போம், இப்படியெல்லாம் பண்றியா என்று அவரை இழிவாக பேசி அங்கிருந்து வெளியே போகச் சொல்லி சொன்னார். சுகந்தியின் அப்பாவும் அவருடைய காலில் விழாத குறையாக எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் மனம் மாறவில்லை. அவரை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்றே அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர். அமைதியாக இருந்த கிஷோர் வேகமாக சுகந்தியின் அப்பாவிடம் சென்று, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மேலே இப்படிப்பட்ட பழியை போடுவ, ஒழுங்கா இங்கே இருந்து வெளியே போயா என்று அவரை அங்கிருந்து வெளியே போகச் சொன்னான். அவரும் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்கு வந்துவிட்டார். வீட்டிற்கு வந்தவுடன் தன் மகளிடம் நடந்ததை பற்றி அனைத்தையும் கூறினார்.
உடனே சுகந்தி அதை நம்பவில்லை. நீங்க பொய் சொல்றீங்கப்பா, கிஷோர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவன் அப்படியெல்லாம் பண்ணி இருக்க மாட்டான் என்று கூற, உன்னை கிஷோர் நாசம் பண்ணிட்டான், ஆனா நீ இப்பவும் அவனை நம்பிக்கிட்டு இருக்க என்று அவளை திட்டினார். அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க வேணா பாருங்க, கிஷோர் என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான், இந்த குழந்தையும் அவன் ஏத்துக்குவான் என்று அவனுக்கு சாதகமாகவே பேசிக்கொண்டிருந்தாள். அவனுக்கு நான் கால் செய்கிறேன் என்று அவளும் கால் செய்தாள். அவனுக்கு 3-4 முறை கால் செய்தும் அவன் காலை எடுக்கவில்லை. பிறகு தொடர்ந்து கிஷோருக்கு கால் செய்து கொண்டே இருக்க, உடனே கிஷோர் போனை எடுத்து, நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாம கால் பண்ணிக்கிட்டே இருக்க, உங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி என்னை அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கு மேல நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூற, கிஷோர், உன்னால தான் இப்ப என் வயிற்றுல ஒரு கரு உண்டாகி இருக்கு, இது நம்ம காதலுக்கான அடையாளம், இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று கூற, உடனே கிஷோர், அது நம்ம காதலால வளர்ந்தது இல்லை, உன்னோட ஆசைனால வளர்ந்தது, வேணும்னா அந்த குழந்தைய கலைச்சிட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று போனை வைத்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்த சுகந்தி, அப்பா, நான் இப்போ என்ன பண்றது, என்ன அவன் ஏமாத்திட்டான் என அவளிடம் அழுது கொண்டிருக்க, பிறகு சுகந்தியின் அப்பா அவளுக்கு ஆறுதல் கூறினார். அவளிடம் அவர், நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துவிடு, அவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரவங்க, அவங்க அவங்களோட தப்ப மறைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க, உனக்கு நான் வேற திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ இந்த குழந்தைய கலைச்சிடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்று கூறினார். உடனே தன் அப்பாவே இப்படி சொல்கிறாரே என தன் அப்பாவிடம், என்னால உயிரே போனாலும் இந்த குழந்தையை கலைக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள். உடனே சுகந்தியின் அப்பா, அதெல்லாம் முடியாது, நம்ம இப்பயே டவுனுக்கு போய் இந்த குழந்தையை கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்கிறோம் என்று கூறினார். என்னால நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க முடியாது, என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தையை கலைக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன், கிஷோரும் என்னை ஏத்துப்பான் என்று கூறி அடம்பிடிக்க, சுகந்தியின் அப்பா, நான் சொல்றத கேட்கலனா நீ இனிமே இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, இந்த குழந்தைய நீ பெத்தெடுத்த என்றால் நான் உனக்கு அப்பாவே கிடையாது என்று கூற, உடனே சுகந்தி, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என் உயிரே போனாலும் இந்த குழந்தையை கலைக்க நான் விடமாட்டேன் என்று பிடிவாதத்துடன் இருந்தாள். அப்படின்னா இனிமே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, என்னை பொறுத்தவரையும் நீ செத்துட்டன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். இப்படி இருக்க சுகந்தி யாரும் இல்லாத அனாதை போல் ஒரு கோவிலில் வந்து அமர்ந்து இருந்தாள். அப்பொழுது கிஷோரும் அவனுடைய அம்மா மீனாட்சியும் அந்த கோவிலுக்கு வந்து சிலருக்கு உணவு தானம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே இருந்த சுகந்தி கிஷோரிடம் சென்று, கிஷோரை அழைத்து, என்னையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு நீ நல்லா இருக்கணும்னு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்க, நீ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ண, இப்போ எதுக்கு நீ பண்ண சத்தியத்தை இல்லைன்னு சொல்ற என்று கேட்க, அங்கு அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரும் அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். உடனே கிஷோர், இவ யாருன்னு தெரியல, பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா, என்கிட்ட வந்து இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கா என்று கூற, கிஷோரின் குடும்பம் செல்வாக்கான குடும்பம் என்பதால் அவர்களின் மானம் போய்விடும் என அதை பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி, யாருடி நீ, என் புள்ள மேல தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்க என்று தன் மகனை வீட்டுக்கு செல்வதற்காக காருக்கு அழைத்து சென்றார்.
அப்பொழுது சுகந்தி வேகமாக வந்து, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா என்று அவனை ஓங்கி அறைந்தாள். உன்னை நான் உண்மையா காதலிச்சேன். என் அப்பாவை விட உன்னை நான் அதிகமாக நம்புனேன். ஏன்னா நான் உன்மேல வச்ச காதல் உண்மை என்பதால். ஆனா நீ இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற என்று கூற, உடனே மீனாட்சி, நீ ஏன் என் புள்ளைய தொல்லை பண்ற, கிளம்பு என்று அவர்கள் காரில் ஏறி சென்று விட்டனர். வீட்டுக்கு சென்றதும் மீனாட்சி, சுகந்தியை இப்படியே விட்டு வைத்தால் நம்மை இந்த ஊரில் அசிங்கப்படுத்தி விடுவாள் என்று அவளையும் அவள் வயிற்றில் வளரும் கருவையும் கொல்ல முடிவு செய்தாள். அவள் நினைத்தது போல சுகந்தியை கடத்தி வந்து தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்திருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த சுகந்தி இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து ஆக வேண்டும் என யாருக்கும் தெரியாமல் அவர்களுடைய வீட்டிலிருந்து தப்பித்து காவல் நிலையத்திற்கு சென்று விட்டாள். காவல் நிலையத்திற்கு சென்று, என்னை நான் காதலித்த கிஷோர் மற்றும் அவருடைய அம்மா இருவரும் கடத்தி கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று புகார் தெரிவித்தார். ஆனால் மீனாட்சி அந்த ஊருடைய பிரசிடென்ட் என்ற காரணத்தால் காவலரும் சுகந்திக்கு எதிராக மாறிவிட்டார்கள். அவளிடம் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நீ சொல்றதெல்லாம் பொய், அவங்க மேலே பழி போடுற மாதிரி தெரியுது, இங்க இருந்து கிளம்புமா என்று அவளை வெளியே அனுப்பிவிட்டார். இப்படியே என்ன செய்வது என்று தெரியாத சுகந்தி ஒரு தனியார் காப்பகத்தில் போய் தங்கியிருந்தாள். அவள் நிறை மாதம் ஆகும் பொழுது இந்த குழந்தைக்கும் நமக்கும் எப்படியாவது நீதி கிடைத்து ஆக வேண்டும் என முடிவு செய்து நீதி கேட்பதற்காக கிஷோர் வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்று கிஷோர் வீட்டிற்கு நின்று கிஷோர் என கத்தி கூச்சலிட்டாள். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கிஷோரின் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்பதை கேட்டு வந்தனர். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நடந்த உண்மையை அனைத்தையும் அவள் கூறினாள். அவர்களும் நிறைமாத கர்ப்பிணி என்பதால் அவள் சொல்வதை கேட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த, அவர்களிடம் மீனாட்சி, அவ சொல்றத நம்பாதீங்க, அவ எங்களோட சொத்தையெல்லாம் அபகரிக்க பார்க்குறா, அதனால தான் இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா என்று, இவ சொல்றத யாரும் நம்பாதீங்க என்று வீட்டின் உள் சென்று கதவை சாத்திவிட்டனர். உள்ளே சென்றவுடன் கிஷோரின் அப்பா மீனாட்சியிடம், உன் மகன் செய்தது தவறுதான், அவர்கள் இருவரும் பழகியது உண்மைதான் என்று கூறினார். உடனே மீனாட்சி, அவளுக்காக நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க என்று கேட்க, உடனே அவர் கோபப்பட்டு, இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நம்ம வீட்டு முன்னாடி அந்த பொண்ணு உயிரை விட்டானா நம்ம 3 பேரும் தான் ஜெயிலுக்கு போகணும், உன் பையனும் ஒழுங்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார். உனக்கு வேணா மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்கு, நான் இப்போவே அந்த பொண்ணை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறேன், நம்ம வீட்டு மருமகள் நீதாமா என்று அவளை மருத்துவமனைக்கு ஆறுதல் சொல்லி போகச் சொன்னார். சுகந்தியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். இப்படி இருக்க கிஷோரின் அம்மா மீனாட்சி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அந்த டாக்டரு எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துடு, ஆனால் அந்த குழந்தை உயிரோட பிறக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டிருக்க, உடனே அங்கு சென்ற கிஷோரின் அப்பா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற, நீயும் ஒரு பொண்ணு தானே என்று கூற, என்னால் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு என் புள்ள தண்டனையை ஏற்றுக்கணுமா என்று கிஷோருக்கு சாதகமாக பேச, உடனே உன் புள்ள ஒன்றும் ஒழுங்கு கிடையாது, வேணும்னா இந்த ஃபோனை பாரு என்று அதில் கிஷோரும் சுகந்தியும் ஒன்றாக இருக்கும் ஃபோட்டோவை காண்பித்தார்.
அதை கண்டவுடன் மீனாட்சி அதிர்ச்சியடைந்தார். பிறகு யோசித்த மீனாட்சி, தன் மகன் செய்த தவறுக்காக அந்த பெண்ணை ஏளனமாக பேசிவிட்டோமே, நாம் செய்தது தவறு என உணர்ந்தாள். பிறகு அந்த பெண்ணை தன் மகனுடன் ஒன்றாக சேர்த்து வைத்தார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பின்பு சுகந்தி கிஷோருடன் சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்தாள். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.